Next, exercise 5.5 second sum. A tunnel through a mountain for the 4-lane highway is to have a elliptical opening. The total width of the highway is to be 16 meter, not the opening. Question nalla padichu paakanum. And the height of the edge of the road must be sufficient for truck 4 meter height to clear the highest point on the opening is to be 5 meter approximately. How wide must the opening be? The tunnel through the fountain for என்ன கொடுத்திருக்கான் அதாவது வந்து அந்த குகையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த டனல் இப்படி இருக்கும். அந்த இதுலாம் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளே இந்த ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கும். இங்கே தான் அந்த ரோடே ஸ்டார்ட் ஆகும். டயக்ராம் கிளியராக உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த இந்த லென்த்து தான் கொடுத்துருக்கான். ஓப்பனிங் வந்து 16 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இங்கே 8, இங்கே 8, இங்கே சென்டர் 0,0. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 5 மீட்டர் ஹைட் கொடுத்துருக்கான். ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள். ஓப்பனிங்ஸ் டு பி 5 மீட்டர்னு கொடுத்துட்டான். ஓகேவா? சரி, ஓகே. ஹைட்டு 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த ஹைட் ஆஃப் த ட்ரக் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அந்த ஹைட் ஆஃப் த ட்ரக் என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் இஸ் டு பி 5 மீட்டர். அந்த மஸ்ட் பி சஃபிஷியன்ட் டு த ட்ரக் ஆஃப் 4 மீட்டர் ஹைட் டு கிளியர் த ஹார்ச்மெண்ட். அப்போ ஹைட்டு இந்த 4 மீட்டர்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த பாயிண்ட்டு 8,4 கேட்குறான். அப்போ அந்த ஃபவுண்டைன் அந்த பிரிட்ஜோட அந்த ஓப்பனிங் டோட்டல் லென்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஏ டேஷோட லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஏ டேஷோட லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. சரி, ஓகே. அப்போ இந்த ஈக்குவேஷன் சொல்லி அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸோட ஈக்குவேஷன் x ஸ்கொயர்டு பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர்டு பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, a ஓட வேல்யூ தெரியாது, பட் செமி மேஜர் ஆக்சிஸ் b ஓட வேல்யூ தெரியும் ஃப்ரம் த டயக்ராம். b equal to 5. b substitute பண்ணுங்க. x squared by a square plus y squared by 25 equal to 1. next அந்த ellipse மேல இருக்கிற பாயிண்ட் 8,4 அந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். the point 8,4 lies on the ellipse. 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x ஓட வேல்யூ 8 னா 64 by a square plus 16 by 25 equal to 1. 64 by a square equal to 1 minus 16 by 25. okay, next அப்ப 64 by a square equal to cross 25 minus 16 9 by 25. 64 அங்க ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க. 64 a squared by 64 equal to 25 by 9. அப்ப a squared equal to 25 by 9 into 64. okay, next a equal to 25 root எடுத்தீங்கன்னா 5, 9 க்கு root எடுத்தா 3, இங்க 864 னா 8. அப்ப a equal to 40 by 3.
அப்போ required length the opening ஓட total length AA dash equal to 2A இந்த total length இந்த length A இந்த length A total அப்போ 2A அப்போ 2 into A ஓட value 40/3 அப்போ 80/3 divide பண்ணீங்கன்னா 2 times 226.66 meter அப்போ அந்த elliptical opening எப்படி இருக்குன்னா 26.66 மீட்டரா இருக்கணும் ஓகேவா very very important இந்த total length தான் அந்த 16 கொடுத்திருக்கேன்னு நினைச்சிராதீங்க கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும் இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கும் அந்த டயகிராம் பிக்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் அப்போ அவன் ஓப்பன் ஹைட்டு வந்து 5 மீட்டர் ஒரு ட்ரக்கு போயிட்டு வர அளவுக்கு கரெக்டாக இருக்குது அந்த ட்ரக்கோட ஹைட்டு 4 மீட்டர் தான் உள்ளே போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா அந்த எலிப்டிக்கல் ஓப்பனிங் அந்த டோட்டல் லென்த்து கேட்குறான் 2A ஓட லென்த்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே அப்போ 2A ஈக்குவல் டு 26.66 மீட்டர் ஓகே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க next sum example 5.36 the equation of the elliptical part of an optical lens system is x squared by 16 plus y squared by 9 equal to 1 the parabolic part of the system has a focus in common with the right focus of ellipse the vertex of the parabola is at the origin and the parabola is open to the right. Determine the equation of parabola. The elliptical and the lens oda lens elliptical shape irukum and the lens oda equation kuduthட்டான் elliptical shape la irukku solliட்டான் the equation of ellipse x squared by 16 plus y squared by 9 equal to 1 next line parunga the parabolic part of the system has a focus in common with the right focus of ellipse ஒரு parabola focus இப்படி இருக்குண்டா இந்த parabola ஓட ஃபோக்கஸும் எலிப்ஸோட ஃபோக்கஸ் காமன் தான் ரைட் ஃபோக்கஸ் இன் சென்டர்னு ஒரு சென்டரில் தான் அந்த பாரபோலிக் பார்த்து போதுன்ட்டான் அப்போ இந்த ரெண்டு ஃபோக்கஸுமே பாரபோலாவுக்கும் ஒரே ஃபோக்கஸ் தான் எலிப்ஸுக்கும் ஒரே ஃபோக்கஸ் தான் அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா அந்த பாரபோலாவோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டேன் அப்போ அந்த பாரபோலாவோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணு பட் காமன் என்னன்னா ஃபோக்கஸ் ரெண்டுக்குமே காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் ஓகேவா சரி அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸை வச்சு நம்ம ஃபோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் கிவன் ஈக்குவேஷனில் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 b ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஓகே அப்போ இதை வச்சு எசென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஃபோக்கஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஏன்னா ஃபோக்கஸ் ஃபார்முலா AE, 0 அப்போ எசென்ட்ரிசிட்டி E ஈக்குவல் டு root of a square minus b squared by a square E equal to root of 16 minus 9 by 16 E equal to root 7 divide by 4 E find out பண்ணியாச்சு okay next AE find out பண்ணோம் a squared equal to 16 a equal to 4 E equal to root 7 by 4 அப்போ AE equal to root 7 okay அப்போ the focus of ellipse அப்போ focus of ellipse என்னன்னா AE, 0 அப்போ root 7, 0 given data என்ன கொடுத்திருக்கானா the focus of parabola equal to the focus of ellipse கொடுத்துட்டான்
அப்போ focus of parabola rightward a comma 0 focus of ellipse root 7 comma 0 okay அப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா a equal to root 7 therefore the equation upon the equation of parabola is open rightward தானா அப்போ y squared equal to 4ax a ஓட வேல்யூ தெரியும் y squared equal to 4 into root 7x அப்போ equation of the parabola equal to y squared equal to 4 into root 7x okay ஒரு glance பார்த்துக்குங்க Okay student, next sum exercise 5.5 the seventh sum. Easy sum the rod of length 1.2 meter moves with ends always touching the coordinate axis. The locus of point P on the rod, which is 0.3 meter from the end in contact with the x-axis in the image. Find the eccentricity. Rod length 1.2 meter. Rod ladder ஏணி ஒரு ஏணிய வந்து ஒரு பில்லர்ல சாச்சி வச்சிருக்கீங்க ends always touching with the floor and horizontal floor and ground okay இந்த ladder-ஓட height AB ன்னு வெச்சுக்கலாம் AB ladder சாச்சி வச்சிருக்கீங்க ladder-ஓட எண்ட்ல இருந்து டோட்டலா ladder-ஓட ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1.2 மீட்டர் கொடுத்திருக்காங்க ladder-ஓட எண்ட்ல இருந்து அதாவது ராடோட எண்ட்ல இருந்து 0.3 மீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க 0.3 அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன இங்க 0.3 னா இங்க 0.9 இந்த பாயிண்டோட லோகஸ் மூவ் ஆயிட்டே இருக்குங்கடா இப்ப அந்த லேடர் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்க நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க இடையில மட்டும் ரொட்டேட் ஆயிட்டே இருந்தனா அந்த ஷேப் என்ன வரும்னா எலிப்டிக்கல் ஷேப் கிடைக்கும் அதோட ஈக்குவேஷன் தான் கேக்குறேன் நான் என்ன பண்றேன் எலிப்ஸோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக P ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா டு x axis and y axis டிரா இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியல அந்த பாயிண்ட் x1, y1 அதாவது இந்த டிஸ்டன்ஸ் x1 இந்த டிஸ்டன்ஸ் y1 இது ஆரிஜின் 0, இங்க x1 னா இங்க x1 தான் இங்க y1 னா இங்க y1 தான் அப்ப இங்க θ இருக்கும் இங்க θ ரெண்டும் சேமா தான் அப்ப இந்த two triangle நேம் கொடுத்துக்கலாம் இது AB கொடுத்துட்டோமா இது C இது D சரி இந்த two triangle பாத்தீங்கன்னா அதாவது triangle ACP the triangle ACP and triangle PDP are similar triangle ரெண்டுமே similar triangle similar triangle sides oda ratio hypotenuse part oda ratio and opposite side adjacent ratio is equal the theta side equal சரி அந்த two triangle consider பண்றேன் first triangle ACP consider பண்றேன் எனக்கு அதுல இருந்து என்ன பண்ணனும்னா இது θ இது opposite side இது hypotenuse
அப்படினா அது வந்து sin theta பண்ணிக்கலாம். அப்ப sin theta equal to opposite side by hypotenuse 0.05. Okay. Next triangle PDB இருந்து adjacent side பாருங்க theta பக்கத்துல adjacent side hypotenuse cos theta போயிடும். அப்ப cos theta equal to adjacent side by hypotenuse. ஓகேவா? அப்ப sin theta cos theta ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்ப இத நாம என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. sin square theta plus cos square theta equal to 1 we know that sin square theta y 1 square by 0.3 the whole square அப்ப 0.9 plus x1 square by 0.81 equal to 1. Therefore, x square by 0.81 plus y square by 0.9 equal to 1. Okay. அப்ப eccentricity கேக்குறான். அப்ப இத வச்சு equation of locus வந்து வெளியிட்டு தெரிஞ்சிச்சு. அப்ப this is the required locus find out பண்ணோம். அவ eccentricity find out பண்ணு. அப்ப s இது a squared இது b squared அப்ப a square equal to 0.81 b square equal to 0.9 அப்ப eccentricity equal to root of a square minus b square by a square equal root of a square 0.81 minus 0.9 divided by 0.81 equal root of 0.72 by 0.81 equal to 0.72 divided by 0.10 அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் 8 times சொல்லலாமா 8 by 9 சொல்லலாமா 8 by 9 e equal to 8 root of 2 root 2 divided by 3 அப்ப eccentricity of the 8 locus e equal to 2 root 2 by 3 okay you have to make ladder rod of length 1.1 meter னதுனா இத ஒரு பில்லர்ல சாச்சி வச்சிருக்கீங்க அந்த லோக்கஸ் அதாவது ஒரு பாட்டத்துல இருந்து 0.3 மீட்டர் தள்ளி ஒரு பீங்கிற பாயிண்ட் இருக்கு அத மூவ் பண்ணீங்க அப்படினா என்ன ஷேப் வரும்னு கேக்குறான் எலிப்டிக்கல் ஷேப் அப்படினா அதோட எசென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்ப அதுக்கு ஈஸியா சிங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம் 5 மார்க் क्वेश्चन ஓகே okay student next example 5.37 அதுக்கு முன்னால சின்ன ப்ராப்பர்ட்டி எப்படி பாராபோலால வந்து ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அதே மாதிரி எலிப்ஸ்ல reflective property of an ellipse the line from the foci to the point on the ellipse makes equal angles with the tangent line at the point அதோட the light or sound or radio waves emitted from one focus hits any point P on the ellipse received the other focus என்ன சொல்றானா எலிப்டிக்கல்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் F1 F2 இந்த ஃபோக்கஸ்ல இருந்து எந்த லைட்டோ எது வந்து வெளிய வந்தா ரேடியாக்டிவ் சவுண்ட் இப்படி வந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பட்டு அது செகண்ட் ஃபோக்கஸ்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க புரியுதா இல்ல வெளிய இருந்து ஒரு ரே வந்தாலும் இந்த மாதிரி ஃபோக்கஸ்ல பட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பட்டு செகண்ட் ஃபோக்கஸ்க்கு போகும் இதுதான் ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இத பேஸ் பண்ணி தான் ஒரு சம் இருக்கு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் 5.37 the room 30 meter long constructed to be a whispering gallery the room has an elliptical ceiling so the diagram கொடுத்துருவா the maximum height of the ceiling is 8 meter determine the focus are located எங்க லொகேட் பண்ணிருப்பான்னு கேக்குறான் அந்த ரூம் எப்படின்னா whispering gallery hall
இப்படி இருக்கும். x axis y 34 மீட்டர் லாங்ல கொடுத்திருக்கான். அப்ப டோட்டலா 34 மீட்டர் அப்படினா இங்க 17 மீட்டர், இங்க 17 மீட்டர். நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் த ரூம் எவ்வளவு கொடுத்திருக்கானா மேக்ஸிமம் 8 மீட்டர் ஹைட் கொடுத்திருக்கான். அப்ப ஃபோக்கஸ் எங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க? ஃபோக்கஸ் என்ன? இந்த F1 F2 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றோம். ஓகே, இது A, இது A dash. ஃபோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண. ஃபோக்கஸ் எங்க லொகேட்? நீங்க இந்த கேலரி ஹால், விஸ்பரிங் கேலரி ஹால்ல பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் போயிருந்தீங்கன்னா தெரியும். கோயம்புத்தூர் ஈஷா யோகால பாத்தீங்கன்னா பில்லரே எல்லாம் கட்டியிருப்பான். நீங்க லைட்டா ஒரு பின் போட்டீங்கனாலும் சவுண்ட் ஃபுல்லாக ஆகும். அதுதான் கேலரி ஹால். புரியுதா? சரி, ஓகே, பாப் டயக்ராம் வந்து பார்ப்போம். அப்ப the equation of the ellipse major axis along x axis. அப்ப ellipse ஓட equation x squared by a square plus y squared by b square equal to 1. From the diagram, A dash oda total length 2a equal to 34, a equal to 17. Semi minor axis oda length v equal to 8. புரியுதா? சரி, ஓகே. அப்ப இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. x squared by a square 289 17 square plus y squared by 64 equal to 1. Okay, x squared by 289, y squared by 64 equal to 1. அவன் என்ன கேட்குறான்? ஃபோக்கஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா? ஃபோக்கஸ் வேணும்னா எசென்ட்ரிசிட்டி E ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ E ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்டு பை a ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் 289 மைனஸ் b ஸ்கொயர் 64 டிவைட் பை a ஸ்கொயர் 289. புரியுதா? சரி, ஓகே. அப்போ b ஸ்கொயர் இப்போ நம்ம இதில் சம் போடுறத விட பி ஸ்கொயர்டு ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக கூட நம்ம எசென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நமக்கு தான் பி ஸ்கொயர்டு ஃபார்முலா சொல்லும் போது எசென்ட்ரிசிட்டிக்கு பதிலாக அப்போ பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு 1 மைனஸ் சி ஸ்கொயர்டா. ஓகேவா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏஇ த ஹோல் ஸ்கொயர் தானே சொல்லலாமா? பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ உனக்கு தெரியுமே 64 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ 289 மைனஸ் ஏஇ த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ ஏஇ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 289 மைனஸ் 64. அப்போ ஏஇ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 289 மைனஸ் 64 225. அப்போ AE equal to 15. find out next. Okay, அப்போ focus are அப்போ foci are F1 AE, 0 15, 0 and F2 minus AE, 0 minus 15, 0. அப்போ ஃபோக்கஸ் எங்கே லொக்கேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா சென்டர்ல இருந்து 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். புரியுதா? கேலரி ஹாலோட லென்த்து 34 மீட்டர் கொடுத்துருக்கான். அப்போ சென்டர்லேருந்து ரைட் சைடு 17, லெஃப்ட் சைடு 17. கேலரி ஹாலோட மேக்ஸிமம் ஹைட்டு 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ அந்த கேலரி ஹாலில் ஃபோக்கஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு கேட்டிருக்கான். அப்போ ஃபோக்கஸ் அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பி ஸ்கொயர் ஃபார்முலா ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இல்லை எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டால் அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதனால் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுறோம். அப்போ ஆல்சோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் சி ஸ்கொயர் அப்ளை பண்ணால் ஃபோக்கஸ் 15, 0 அண்டு மைனஸ் 15, 0. ஓகே, நல்லா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க.
Next example 5.8 very important sum. நல்லா பாருங்க. The equation of the ellipse equal என்ன கொடுத்திருக்கானா x minus 11 the whole square x minus 11 the whole squared by 484 plus y squared by 64 equal to 1. Where x and y are measured in centimeter, where the nearest centimeter nu kuduthrom. Okay va? Should be the patient's kidney stone be placed so that the reflected sound is the kidney stone. Kidney stone கேள்விப்பட்டிருப்பீங்க. kidney stone வந்து எப்படின்னா ஸ்டோன் அது வந்து நம்ம யூரின் டியூப்ல ஃபார்ம் ஆகும். அது வந்து இருந்ததுன்னா ரொம்ப பெயினாக இருக்கும். அதை கிளியர் பண்ணுன்னா இப்போ வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. என்ன எப்படி சர்ஜரினா லேசர் மூலமாக சர்ஜரி பண்ணுறாங்க. அப்போ அந்த என்ன பேஷண்ட்டை வந்து அப்படியே வந்து நீங்கள் படுக்க வச்சுட்டு ஒரு ரே அந்த லேசரை வந்து இப்படி இது பண்ணுவாங்க. லேசர் எப்படி இருக்கும் அப்படின்னா அது போய் ஒரு ஃபோக்கஸில் பட்டு ஏதாவது ஒரு பாயிண்டில் பட்டு அந்த ஸ்டோன் மேலே போய் படும். ஸ்டோன் மேலே போய் பண்ணோன்னே அப்படியே க்ரஷ் பண்ணிடும், அதை உடச்சிடும். அந்த ஸ்டோனை தூள் ஆக்கிட்டு அது யூரின் மூலமாக அது வெளியே வந்துடும். அந்த ஸ்டோனை வந்து இது பண்ணி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் தான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா அந்த ப்ராசஸோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். அப்போ அந்த ஸ்டோனை வந்து பேஷண்ட்டோட கிட்னி ஸ்டோனை எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னா கிளியராக இருக்கும், எப்போ நம்ம வந்து க்ரஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். பாருங்க, கிட்னி ஸ்டோனை இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது நீ வெளியே இருந்து அந்த ரேவை வந்து இப்படி இது ரெஃப்ளெக்ட் பண்ணுற அது வந்து ஒன் ஃபோக்கஸில் பட்டு பாடியில் ஏதோ ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி கண்டிப்பாக அது எங்கே தான் போகும், அது ஸ்டோன் மேலே போய் படும். ஸ்டோன் மேலே படுறப்ப அது தூள் ஆயிரும். அதுக்கப்புறம் யூரின் மூலமாக வெளியே வந்துடும். அப்போ எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஃபோக்கஸில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்குன்னு இப்போ தான் ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம். இதுதான் அப்போ ஃபோக்கஸ் அந்த ஏஇ ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் அந்த கிட்னி ஸ்டோனை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிடலாம். சரி, கிவன் ஈக்குவேஷன் இருந்து ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 484 பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 64. ஏஇ ஃபைண்ட் அவுட் பண்ணால் லாஸ்ட் சம்மில் யூஸ் பண்ண மாதிரியே பி ஸ்கொயர்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். b squared equal to a squared into 1 minus c squared, b squared equal to a squared minus ae the whole squared. அப்போ 64 equal to 484 minus ae the whole squared. அப்போ ae the whole squared equal to 484 minus 64 420. அப்போ ae equal to root of 420. அப்போ ae equal to 20.5 சென்டிமீட்டர் வரும். அப்போ சென்டரில் இருந்து 20.5 சென்டர்னா இங்கே இருக்கும். இங்கிருந்து 20.5 மீட்டர் தள்ளி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோனை க்ரஷ் பண்ணலாம். அப்போ ரிசல்ட் the patient's kidney stone should be located 20.5 centimeter from the center of the ellipse. ஃபிக்ஸ் பண்ணால் போதும். வெளியே இந்த ரே வருது ஒன் ஃபோக்கஸில் பட்டு அதுக்கப்புறம் பாடியில் ஏதோ ஒரு இடத்துல எனி பாயிண்டில் பட்டு செகண்ட் ஃபோக்கஸில் போகணும். செகண்ட் ஃபோக்கஸில் கிட்னி ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதை க்ரஷ் ஆகி வெளியே வந்துடும் நமக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட் சம். இந்த ப்ராசஸ் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் லித்தோட்ரிப்டர் அப்படின்னு இருக்குது. அதாவது இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி
இதோ அதை நம்ம வந்து முன்னால் வந்து கிளாஸில் பார்க்குறப்ப இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க.